வணக்கம், வெல்கம் டு எஸ்ஐடி கேஸ். நம்ம ஆஃபீஸோட அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நச்சினவளி காஞ்சி கோயில் ஆய்ப்பரப்புங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட எல்லாமே பட்ஜெட் கார்ஸ் ஒரு 5-6 வண்டி வந்துருக்குதுங்க. ஆல்டோ 800, ஆம்னி, இண்டிகா எல்லாம் ஒரு 5 வண்டி இருக்குதுங்க. பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆம்னியிலிருந்து பார்க்கலாங்க. 98 மாடல், எஃப்சி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனரு. டேங்க எல்பிஜி எண்டாஸோடு இருக்குது. வண்டி நல்லா இருக்குங்க. டயர் 4மே புதுசுங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியே இருக்குது, அழிவிடாத வண்டிங்க. 43 நம்பரு, லோக்கல் பெருந்திர டிஓவில் தான் இருக்குதுங்க. வண்டி நல்லாயிருக்கு. கார்பரேட்டர் டைப் தானுங்க. வண்டி வேறு முன்னால் சீட் கவர் இதெல்லாம் எல்லாமே தரமாக போட்டிருக்குதுங்க. இன்ஜின் தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். டயர்லாம் பாருங்கள், புது டயர் 4மே போட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். வண்டி நிலமும் நல்லாயிருக்கும். பேக் சீட் பாருங்கள், பாடியெல்லாம் பொறிச்சிடலாம், பாடி தெளிவாக இருக்கும். ரேட் கம்மி ரேட்டு தாங்க. வண்டி நல்லாயிருக்கும். மேலே கேரியலிருந்து பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு அருமையான வண்டிங்க. டேங்க் பாருங்கள், பெரிய டேங்கு. பாடி பாருங்கள், அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். சீட் கவர்லாம் நீட்டாக போட்டிருக்கு பாருங்கள். பொறிச்சல்லாம் எதுவுமே கிடையாது. வண்டி 98 இருந்தாலும் அவ்வளோ தெளிவாக இருக்குது. கார்பரேட்டர் டைப்பு 98, ஓனர் 3, டயர் 4 புதுசு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான், ஒரு 70,000 தான் ஓடிக்குது. வண்டி நல்லாயிருக்கு. எல்ஜிபி கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 70,000 கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2009ங்க. 30 வரைக்கும் கரண்டில் இருக்குது. ஓனர் 2 ஓனருங்க. கோபி செட்டி வேலை ரிஜிஸ்ட்ரேஷன், TN 36 நம்பரு, 2வது ஓனருங்க. இது அப்படி தான் எம்ஃபிஎஃப் டைப்பு. வண்டி சுத்தமாக இருக்கும். டயர் ஒரு 80% இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு 28,000 தான் ஓடி இருக்குதுங்க. வண்டி நல்லாயிருக்கும். இது எல்ஜிபி என்டாஸ்மெண்ட்டுங்க. சீட் கவர் எல்லாம் புதுசு போட்டுருக்குது. கட் மேட் இருக்குதுங்க, ஆனால் போடல. கட் மேட் இருக்குதுங்க. ஃபுல் மேட்டெல்லாம் நீட்டாக புதுசு போட்டுருக்குது. வண்டி சுத்தமாக இருக்கும். 2009, 2 ஓனரு, லோக்கல் நம்பரு. தரமான வண்டின்னு வச்சுங்களேன். பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. பாடி பாருங்கள், மேலே எல்லாமே பாருங்கள், எல்லாம் தெளிவாக இருக்கும் பாருங்கள். விண்ணப்படாத பாடி. ஸ்டெப்னி டயர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஜாக்கிலே வர்றது, டேங்க் இருக்குது, என்டாஸ்மெண்ட் இருக்குது. லோக்கல் நம்பரு. கிலோமீட்டர் 28,000 தான் ஓடிக்குது. 4 டயர் நல்லா இருக்குது. ஸ்டாண்டர்ட் வண்டி. ஏசி வராதுங்க, நான் ஏசி. ஆனால் வண்டி சுத்தமான வண்டி. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இன்னும் இந்த வண்டி சர்வீஸ் கூட பண்ணலைங்க. நேற்று தான் வந்துச்சு. இன்றைக்கி வண்டி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம். வண்டி நல்லாயிருக்கும். இது ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா டயரில் 80% சொல்கிறேங்க. அதை விட நல்லாவே இருக்கும். புது டயர் மாதிரியே இருக்கும். இது ஃபைனலாக 140 கொடுத்துர்லாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். கோபி நம்பரு, 2 ஓனர். வண்டி சுத்தமாக இருக்குது. நேரில் ஓட்டி பாருங்கள். ஏதோ 1-2 என்னால் முடிஞ்சளவுக்கு குறைச்சி பண்ணி தரேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2010ங்க. எஃப்சி முடிஞ்சுதுங்க. ஓனர் 2ங்க. எஃப்சி முடிஞ்சுதுங்க. இது சீட் கவர், ஃபுல் மேட் எல்லாம் நல்லா இருக்குங்க. கிலோமீட்டர் 100 இருக்குங்க. கம்மியாக தான் காமிக்குது. 1 லட்சம் ஓடி ஃபஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகலாம். பேக் சைடு, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாம் நல்லா இருக்குது. வண்டி பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க. இது வந்து கஸ்டமர் பார்க்கிங் சேல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பர்சன்டேஜ் கமிஷனுக்கு தான் பண்ண போகிறோம். இது எல்ஜிபி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. ஆனால் கம்பெனி என்டாஸ்மெண்ட்டுங்க. ஸ்டெப்னி கிடையாது. வண்டி நல்லாயிருக்கு. 10 மாடல், 2 ஓனரு. எஃப்சி முடிஞ்சுது. எடுத்தால் எஃப்சி காமிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். வேறு ஒன்றும் இல்லை. வண்டி அடிவிடாத, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. வண்டி உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டின்னு வச்சுங்களேன். இன்றைக்கி 800 செலவு ரொம்ப கம்மி. இது எம்ஃபிஎஃப் தானுங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். இன்ஜின் ரூமுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு. தெளிவாக இருக்குது. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் தான் எல்லாமே. வண்டி சுத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1,36,000 ஃபைனலாக கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, கஸ்டமர்கிட்ட பேசி கூட உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரேங்க. வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். அடுத்தது பார்க்கலாங்க. இது வந்து ஆல்டோங்க. 39 நம்பர், திருப்பூர் நம்பருங்க. இது ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. ஆனால் எஃப்சி முடிஞ்சதுங்க. இது 2004, 2 ஓனரு, ஆல்டோ எல்எக்ஸுங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வராது. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ மட்டும் வருங்க. டயர் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. 2 டயருமே. சீட்டு, ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே. இன்னும் வண்டி சர்வீஸ் கூட பண்ணலைங்க. அப்படியே எடுத்து நிறுத்திக்குது. அதனால் கொஞ்சம் புழுதியெல்லாம் அப்படி தான் இருக்குங்க. பேக் சீட்டு எல்லாமே நல்லா இருக்குது. டயர் ஒரு 60% இருக்குங்க. கொஞ்சம் சளிங்க நம்மளுக்கு இன்றைக்கி. பேக் பாருங்கள், டிக்கியெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸ்டெப்னி இருக்குங்க. 2004 எஃப்சி முடிஞ்சதுங்க.
இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், சர்வீஸ் பண்ணதுனால தான் அப்படியே அந்த புழுதி டஸ்ட்லாம் அப்படியே இருக்குது. வண்டி பொரிச்சல் அடிப்பாடு இல்லை, ஒரு ஓட்டிப்பாளருக்கு சின்ன பட்ஜெட் நல்ல வண்டி. இது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டை பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் சேல் கஸ்டமர் வண்டி தானுங்க. 2004 2 ஓனர், எஃப்சி முடிஞ்சது, எல்எக்ஸு. ஒரு 72 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாங்க. 72,000 கொடுத்துடலாம். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அந்த சைடு மட்டும் சின்ன ஒரு ஒடுக்கல் இருக்குங்க, ரைட் சைடு ஒரு 2 வீலர் கார் கொண்டு வந்து பட்டுருச்சு, அதனால் இருக்கும். வாங்க ஓட்டி பாருங்கள், நேரில் பேசிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009. இது பார்த்தீங்கன்னா ஓனர் 3 ஆயிடுச்சுங்க. இது அப்படி தாங்க எஃப்சி முடிஞ்சுது. 2009னால இப்போ எஃப்சி முடிஞ்சுது. லோக்கல் டியூவில் தான் இருக்குதுங்க. இது டயர் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. பேக் டயர் கம்மியாக ஒரு 60% இருக்குங்க. த்ரெச்சுங்கோட் நம்பரு 1,26,000 கிலோமீட்டர் சரியாக ஓடிக்குதுங்க. ஆல்டோ எல்எக்ஸ்ஐ 3 ஓனருங்க. செட்டு மியூசிக் சிஸ்டம், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டச்சுங்க, டச்சு செட்டு போட்டிருக்குதுங்க, நல்லா இருக்குது. பவர் விண்டோ மட்டும் வராதுங்க எல்எக்ஸ்ஐ. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்களேன். இது எல்ஜி டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க பாருங்கள். ஸ்டெப்னிலிருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வைக்கல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எஃப்சி காட்டிக்கிற மாதிரி வருங்க, அதாவது எடுத்து எஃப்சி காமிச்சு என்ட்ரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பலமான் இருக்கும் பாருங்க. அப்படியே இன்ஜின் ரூம்லாம் பாருங்க, பேட்டரி புதுசு, எல்லாமே புதுசு. இந்த இடத்துல இந்த ஒயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா நான் தான் நேற்று எடுத்து இந்த நேரத்தில் லைட்டாக இந்த பேஸ்ட் மட்டும் லைட்டாக வச்சுக்கிறேன் பாருங்க, துளி வேலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வண்டி டச் ஆகாத வண்டிங்க. கிலோமீட்டர் 126 ஓடி இருக்குங்க. 3 ஓனர், ஒரு வைக்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி, ஓட்டமே இல்லை. டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. சுத்தமான வண்டின்னு வச்சுங்களேன். இது ஃபைனலாக இருக்கிற கண்டிஷனுக்கு 1,49 கொடுத்துர்லாங்க. எஃப்சி எடுத்து கொடுக்காம இருக்கிற கண்டிஷனுக்கு 1,49,000 கொடுத்துர்லாங்க. வண்டி சுத்தமாக இருக்குது, வந்து பாருங்கள் நேரில். எஃப்சி எடுத்தால் எஃப்சி இன்சூரன்ஸு உங்களுக்கு ஒரு 15 ரூபா வச்சுக்கோங்க செலவு. அப்படியே பண்ணாலும் உங்களுக்கு செலவு ஒரு 1,55 வண்டி நல்லா அடக்காகி போயிருங்க. 1,65 நல்ல வண்டி. இது வந்து டீசல் வண்டி, இண்டிகாங்க. 2008 மாடலில் 3 ஓனர். இது எஃப்சிலையும் பார்க்கிங் சேல் தான், கஸ்டமர் வண்டி தான். இந்த பம்பர் மட்டும் வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா கஸ்டமர் வண்டினா நம்ம செய்ய முடியாது, அவங்க அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. லைட் எக்ஸ்ட்ரா லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசல் வண்டி, சீட் கவர் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. டீசல் வண்டிங்க. ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துருங்க. கிலோமீட்டர் மட்டும் காமிக்க முடியலைங்க, ஏன்னா அந்த லைட் வந்து பழுத்து மாதிரி இருக்குது வருங்க, அதனால் தெரியல, சாரி தப்பாக நினச்சக்கூடாது இல்லைங்க. எல்லாம் ஓவராலாக பாருங்கள், சீட் கவர், உள்ள மேட்டு எல்லாமே, பேக் சீட்டு, ஃப்ரண்ட் சீட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இண்டிகாங்க, டீசல் வண்டி, ஓனர் 3, எஃப்சி முடிஞ்சுதுங்க. டயர் ஒரு 70% இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஸ்டெப்னி, ஜாக்கி, லெவர் எல்லாமே இருக்குதுங்க. இது ஓட்டி பழகிறதுக்கு அருமையான வண்டின்னு வச்சுங்களேன். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற விலை, ஃபைனலாக கேட்குற விலை, அவர் கேட்ட ரேட்டெல்லாம் ஏகப்பட்ட விலைங்க. நான் அவ்வளோக்கெல்லாம் போகாதுன்னு குறைச்சி தான் போகுன்னு சொல்லிக்கிறேங்க. இது 2008 3 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க, எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டீசல் வண்டிங்க. இது ஒரு 69 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. நேரில் வாங்க, பேசி பண்ணித்தரேன். எந்தளவுக்கு பேசி பண்ணி கொடுக்கணும் பண்ணித்தரேன். நீங்கள் இப்போ எல்லா வண்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃபீஸில் லோ பட்ஜெட்டு, ஹை பட்ஜெட்டு, இன்னும் நிறைய வண்டி இருக்குதுங்க. அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன், மறுபடியும் போடுறேன். தீபாவளி ஆரம்பிக்க போகுது, அந்த காரணமாக வச்சு இப்போ ரேட் குறைச்சி தான் கொடுக்குறேங்க. எல்லாமே தீபாவளி ஆஃபருக்கு மாதிரி தான் பண்ணித்தரேன். நேரில் வாங்க, இன்னுமே குறைச்சி தர்றேன். வாங்க, உங்கள்ட்ட வண்டி எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்குற வண்டி இருந்தாலும் நேரில் கொண்டு வாங்க, இல்லை பார்க்கிங் சேல் இருந்தாலும் கொண்டு வாங்க, நான் விற்று தர்றேன். பார்க்கிங் சேல்னால் எனக்கு 2% கமிஷன் மட்டும் கொடுங்க. கஸ்டமர் நேரம் உங்களையே பேச சொல்லிக்கிறேன், பேசி பண்ணி கொடுக்கலாங்க. எந்தளவுக்கு பண்ண முடியுமோ நேர்மையாக பண்ணலாங்க. நம்ம எப்பவுமே அந்த பேச்சுவார்த்தையிலையோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறங்கிறத விட மாற்றி பேசுகிற பேச்சு நம்மகிட்ட கிடையாது. அதனால தான் நம்ம இந்த கிராமத்தில் அவுட்டரில் வியாபாரம் பண்ண முடியும். காரணமே என்ன வண்டியில் இருக்குதோ அதை அப்படியே மக்களுக்கு காட்டியே, இப்போ இந்த வீடியோ இந்த இடத்துல காயம் இருக்குதுங்க, நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சே நம்ம வியாபாரம் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த டென்ட் இருக்குது, இதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த டென்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா வாங்க அப்படின்ட்டு யாரையும் அனாவசியமாக அலைய விடுறதில்ல. எல்லாம் ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்விடி யூடியூப் சேனலில் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி, நல்ல வண்டி கிடைக்கும், நீங்கள் பார்க்க முடியும். நேரில் வாங்க. தீபாவளி டைமில் வண்டி ஒரு 10 வண்டி இருக்குது, இன்னும் எடுத்து தர்றேன். நேரில் வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.